வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை 5:30 ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 27 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் நேற்று மாலை 5:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் உருவான மொன்தா புயல் தற்பொழுது மணிக்கு 16 கிலோமீட்டர் என்ற அளவிலே வேகம் எடுத்திருக்கிறது. இது இன்றைக்கு அதிகாலை, அதாவது சற்று முன் 5:30 மணிக்கு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 11.8 வடக்கு அட்சரேகையில் 11.8 வடக்கு அட்சரேகை 85.85 கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, அதாவது இந்த 11.8 என்பது 12 வச்சுங்க, 12 என்பது மாமல்லபுரத்திற்கு நேர் கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவு. ஆகவே இது ரொம்ப நெருங்கி வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா சென்னைக்கு மிக நெருக்கமாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் நெருங்கினால் கூட ஒரு 400 கிலோமீட்டர் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேகம் எடுத்த பிறகு அது வடக்கு நோக்கி நகர்ந்தது வடமேற்கு நோக்கி. ஆக இது சென்னைக்கு 400 கிலோமீட்டர் தொலைவிலே நகரும். நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் கொஞ்சம் மழைப்பிடிப்பை கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் மல்லி என்கிற இடத்துல, தென்காசி அல்ல, விருதுநகர் மாவட்டம் மல்லி என்கிற இடத்துல 63 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, 6 சென்டிமீட்டருக்கு மேலே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது, நனைக்கும் மழைகள் இருந்தது, அவ்வளவுதான். அதே போல விழுப்புரம் மாவட்டம் வடகோடி பகுதியில் மேலே ஒலக்கூர் 22 மில்லிமீட்டர், அதனை ஒட்டியுள்ள சாத்தம்பாடி 24 மில்லிமீட்டர், அதனை ஒட்டியுள்ள பெரிய நொலப்பை 25 மில்லிமீட்டர் என்று இப்படியே நெடுங்குணம் 39 மில்லிமீட்டர் என்ற மழைப்பொழிவுகள். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தோட வேலூர் மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய படவேடு 26 மில்லிமீட்டர், மேலும் தண்டலம் காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் 29 மில்லிமீட்டர், அதாவது 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கீழனூர் 31 மில்லிமீட்டர், 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருத்தணியில் 3 சென்டிமீட்டர் மழை, 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இதான் இன்றைக்கு இந்த நிகழ்வு தமிழ்நாட்டு கரைக்கு, அதாவது இன்னும் நெருங்கி இன்றைக்கு இரவு தான் சென்னைக்கு கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டு இருக்கோம். ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி தான் போக போகுது. ஏன் இன்னும் சென்னைக்கு மழைப்பிடிப்பை தொடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கும்மிடி பூண்டி உள்ளிட்ட பகுதியில் எல்லாம் தூறல் காணப்படுது, மேகமூட்டம், தூறல். நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு ஒரு ஊடகத்திற்கு செய்தி வழங்கிய பொழுது வழக்கத்தை விட கொஞ்சம் குளிராக இருக்கும். அதாவது குளிர்னா என்னன்னா கடும் குளிர், நடுக்கும் குளிர் அப்படி கிடையாது. நேற்றைக்கு 29-30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்துச்சுன்னா பகல் நேரத்தில், இன்றைக்கு 25 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும், 4 டிகிரி செல்சியஸ்லே குறையும். அதுதான் நம்ம சொன்னோம் குளிராக இருக்கும்னு. ஆகவே கடும் குளிர் எல்லாம் இல்லை. ஏன் கடும் குளிர்லாம் இல்லைன்னா, ஏன் இந்த நிகழ்வு குளிரை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய வரைபடத்தை பார்த்தா புரியும். இமயமலையிலிருந்து நேரடியாக காற்று நிகழ்வுக்கு வரல. அப்படி வந்திருந்ததுன்னா நிகழ்வோட வடக்கு பகுதியில் மழைப்பிடிப்பை கொடுக்கும். நிகழ்வோட வடக்கு பகுதிக்கும் கடலோர பகுதியில் தான் அதிக மழைப்பிடிப்பை கொடுக்கும். வடக்கு பகுதியில் நிகழ்வு எங்கே இருக்கோ அதுக்கு வடக்கு தான் அதிக மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆனால் இந்த நிகழ்வு மேற்கிலிருந்து குளிர்காற்று வருது. அதாவது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு இமயமலையிலிருந்து குளிர்காற்றை எடுத்து அரபிக்கடல் அப்படியே சுற்றிட்டு கேரளா வழியாக பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் மைசூர் வழியாகவும் ஏறி வங்கக்கடலுக்கு வருது. அதனால மேற்கிலிருந்து வருவது குளிர்காற்று, அதாவது குளிர்விக்கும் காற்று.
அதாவது கடல்ல இருந்து வரக்கூடிய நீராவி காற்றை விட கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை கூடுதலாக இருக்கும். அதுவும் கடல்ல இறங்குறதுனால கொஞ்சம் வெப்பமடைந்து தான் வருது மேற்கே இருந்து, கடும் குளிர் இல்லை. அது நேரடியாக இமயமலையிலிருந்து வந்தால் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். ஆனால் இது இமயமலையிலேருந்து பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்லேருந்து வாங்க அரபிக்கடலில் இறங்கி சுற்றிக்கிட்டு மாலத்தீவு வரைக்கும், சரி மன்னிக்கவும், லட்சத்தீவு வரைக்கும் போய் சுற்றி கொண்டு மீண்டும் வந்து மேலே ஏறும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வெப்பம் அடைந்திருக்கும், ஹாட்டாக இருக்கும் கொஞ்சம். இருந்தாலும் கடலில் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய மோந்தா புயல் கடலிலிருந்து அனுப்பக்கூடிய நீராவி காற்றை விட கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கும். அதனால இந்த குளிர்ச்சி தன்மை, இந்த வெப்ப நீராவி ரெண்டும் இணைந்து தான் மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு எங்க நடக்கும்னா நிகழ்வு கொஞ்சம் வடக்க நகர்ந்தாதான் மேற்கு பகுதியிலையும் தென்மேற்கு பகுதியிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். நிகழ்வு வந்து இப்ப கடல்ல மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. நிகழ்வோட வடக்கு பகுதியில் மழையே இல்லை, பார்த்தீங்களா, மழை பெய்யாது. இப்ப நிகழ்வு இருக்குன்னா கடல்ல வடக்கு பகுதியில் தான் மழை இருக்கணும். வடக்கு பகுதியில் வெறும் நீராவி காற்று தான் வருது. நீராவி நீராக மாறும் இடம் நிகழ்வோட மேற்கு பகுதி. அதாவது நிகழ்வுக்கு மேற்கே தமிழ்நாட்டின் கடற்கரையில் இருந்து நிகழ்வுக்கு இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. அப்ப நிகழ்வு நெருங்கி வரும்பொழுதுதான் மழைப்பொழிவை கொடுக்கும். வடகடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும் லேசா. அப்படியே சென்னைக்கு கனமழையோ அல்லது சற்று கனமழையோ இருக்கும். அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்தோட கும்மிடிப்பூண்டிக்கு கிழக்கே தான் கனமழை இருக்கும். அது எப்பன்னா இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை, நாளை காலை. இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை, நாளை காலையில் இருக்கும். அப்ப நிகழ்வு எங்க இருக்கும்? நெல்லூரை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஏன்னா நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கு போனாதான் இந்த நிகழ்விலிருந்து ஊதக்கூடிய தள்ளக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திக்கும் இடம் அந்த நிகழ்விற்கு தென் மேற்கு பகுதியில் இரு காற்று இணைவு ஏற்படும். படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்க. ஆகவே இது மேற்கு தென்மேற்கு பகுதியில் இரு காற்று இணைவு ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதனால நிகழ்வு கொஞ்சம் வடக்கு நகர்ந்தாதான் மழைப்பொழிவு கிடைக்கும். அப்புறம் வடக்கு நகர்ந்தாலும் தொடர்ந்து அப்படியே திருவள்ளூர்ல பெய்யுற மழை தொடர்ந்து திருவள்ளூர்ல பெய்துட்டு இருக்காது. இன்னும் கொஞ்சம் வடக்கு போகும்பொழுது நெல்லூருக்கு பெய்யும். அப்ப கரை கடக்கும் பொழுது எங்க பெய்யும்? ஒங்கோல்ல பெய்யும். காக்கிநாடாவில் கரை கடக்கும் போது மசூலிப்பட்டினத்தில் பெய்யும். அப்புறம் விஜயவாடா மிக மிக முக்கிய நகரமாம். அதிக மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய ஜங்ஷன் உள்ளது, ரயில்வே ஜங்ஷன் உள்ள விஜயவாடாவில் மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் ஆந்திர பிரதேசத்தோட அமராவதி மிக மழைப்பொழிவு, குண்டூர் மாவட்டம் பிரகாசம், அதாவது கிருஷ்ணா மற்றும் அப்படியே கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, புதுச்சேரியின் யானம், ஏனாம் பகுதி, அதன் அருகில் கூடிய அமலாபுரம், காக்கிநாடா இந்த பகுதிக்கு நிகழ்வு செல்ல இருக்கிறது. பீமாபுரம், நர்சாபூர்ல அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். நிகழ்விற்கு மேற்கு புறம், தென்மேற்கு புறம் தான் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு தொடங்கக்கூடிய நேரம் இன்றைக்கு அப்படியே கும்மிடிப்பூண்டியில் தூரல் கொடுத்துட்டு இருக்கு, அங்கொன்னும் இங்கொன்னுமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூரல் என்பது இன்னும் கொஞ்சம் நெருக்க விழும். மாலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மழை, இரவுல நல்ல மழை இருக்கும். நாளை அதிகாலையிலே மழை இருக்கும், நாளை காலை வரை மழை இருக்கும். அந்த நிகழ்வு விலகியதும் மழை நின்றணும். அதுக்கப்புறம் எல்லாமே ஆந்திர பிரதேசம் தான் மழை. அப்போ தமிழ்நாட்டில் வேற இடங்கள்ல மழை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழைப்பொழிவு இருக்கும், கொஞ்சம் புழுக்கமா இருக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் நீராவி காற்று இருக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் நீராவியும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தும். தெற்கிலிருந்து எங்க? ஆரல்வாய் மொழியிலிருந்து நுழையக்கூடிய காற்றும், பாலக்காட்டு கணவாயிலிருந்து நுழையக்கூடிய காற்றும் உள்ள ஆங்காங்கே சந்திப்பை ஏற்படுத்தி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். பரவலாக பெரிய மழை இருக்காது, லேசான மழை, நனைக்கும் மழை. ஏன்னா வெப்பம் உயர்வதற்கு வெயில் வேணும் இல்லையா? தொடர்ந்து மூடியே இருந்தா எப்படி வெப்பம் உயரும்? அதனால ஒரு பிரச்சனை இருக்கு. எங்கேயாவது லேசா ஒரு கேப் அங்கங்க இருந்த கேப், அதாவது வெளிச்சம் வரும், உயர் அடுக்குல மேகம் வந்துடும், நல்ல உயரத்துல மேகம் வராம, அது வெயில் வராம. ஆகவே இந்த மாதிரி தான் இருக்கும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கடலோரத்தில் தூறல் இருக்கும், கடலூருக்கு வடக்கே லேசான மழை இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிதமான மழை இருக்கும். சென்னைக்கு சற்று கனமழை இருக்கும், சற்று கனமழை இருக்கும். அதாவது எல்லாமே மாலைக்கு மேலே தான். இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை தான். அப்படியே திருவள்ளூருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிக்கு கனம் இருக்கும், கண்டிப்பாக கனமழை இருக்கும். கும்மிடிப்பூண்டிக்கு வடகிழக்கே, கும்மிடிப்பூண்டிக்கு வடகிழக்கே உள்ள பழவேற்காடு ஏரி வரைக்கும் உள்ள பகுதியில் கண்டிப்பாக கனமழை இருக்கும். பழவேற்காடு பகுதியில் சற்று கனமழை முதல் கனமழை வரை விட்டு 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 இருந்துகிட்டே இருக்கும். மிக கனமழை பொழிவு ஒரு இடத்துல பெய்யலாம். மொத்தம் டோட்டல் 24 ஹவர்ஸில் பெய்யக்கூடிய மழை மிக கனமழை பொழிவாக இருக்கும். 18-20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் பழவேற்காடு பகுதியில், அதான் தடா அந்த பகுதியில். அடுத்தபடியாக நெல்லூரில் தான் அதிக, நெல்லூரில் இருந்து நெல்லூர் தொடங்கி ஹைதராபாத் வரைக்குமே மழை இருக்கும். அப்படியே வடக்கு பார்த்தீங்கன்னா ஒடிசா வரைக்கும், கடலோரத்தில் ஒடிசா வரைக்கும் மழை இருக்கும். அதிக மழை பொழிவு இந்த நிகழ்வால் நெல்லூர் மாவட்டம் தொடங்கி ஒங்கோல், பிரகாசம் மாவட்டம், அடுத்தபடியாக விஜயவாடா உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணா மாவட்டம்,
அப்புறம் பீமாவரம் இருக்கக்கூடிய ஏலூர் இருக்கக்கூடிய மேற்கு கோதாவரி மாவட்டம், காக்கிநாடா தலைநகராக கொண்ட கிழக்கு கோதாவரி மாவட்டம். கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கரை கடக்கும் பொழுது ஏனாமுக்கும் அதோட இது இருக்கும். ஆனால் காற்று பயம் வேண்டாம், தீவிர புயலாக கரை கடக்கும்னு 110 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது கரை கடக்கும் போது செயலிழந்தான் கரை கடக்கும். இருந்தாலும் மழை தான் அதிகமாக பெய்யும். காற்றை ஒப்பிடும் பொழுது பெரிதாக இருக்காது. காற்று அதாவது மழை ஒரு காற்றெடுத்த தாழ் மண்டலமே கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று, லேசான மழையில் மரங்கள்லாம் சாய்க்கத்தான் செய்யும். ஆனாலும் காற்றை ஒப்பிடும் பொழுது பெரிதாக இருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அச்சப்பட முடியாது. ஆனால் மழைக்கு தான் ஆந்திர பிரதேசத்தில் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். ஆந்திர பிரதேசத்தில் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அவசியமானது மழைக்காக. சரி, இந்த மழை என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுட்டாங்க. பள்ளிகளுக்கு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்றிலிருந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தில் ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரிகளுக்கு மக்களை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் தங்க வைப்பதற்காக இந்த விடுமுறை ஏற்பாடு. அதே போல விரைவில் ரயில்வே நிர்வாகமும் ரயில் போக்குவரத்தை அந்த இடத்துல முற்றிலுமா தடை செய்யும். இன்றிலிருந்து 2-3 நாட்களுக்கு அவர்களாகவே தடை செய்து விடுவார்கள். கொல்கத்தாவிற்கு போக வேண்டிய அனைத்து ரயில்களும் 2-3 நாளைக்கு ரத்தாகும். ஒருவேளை மாற்றி விடலாம். கண்டிப்பா இந்த ரயில் பகுதியில் நிச்சயமா வெள்ளப்பெருக்கு பாதிப்பு ஏற்படும். மீண்டும் மறு அறிவிப்பு வரை கூட அந்த ரயில் போக்குவரத்து தடை ஏற்படலாம். குறிப்பாக ஒரு சில இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தினால் கூட வெள்ளப்பெருக்கு அந்த ரயில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தணும். கொல்கத்தா போகக்கூடிய கோரமண்டல் ஹவுரா எக்ஸ்பிரஸ் போன்றவையெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். விஜயவாடாவுக்கு கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவு தான் இது. ஹைதராபாத் வரைக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும், நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர், அப்படியே இமயமலை பகுதி அருணாச்சல பிரதேசம் போய் செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு தொடங்கும் நாள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி. அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கும் நாள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி. அது வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும். முற்றிலுமா மழை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆங்காங்கே இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கும். ஆனால் பரவலாக பெரிய மழை இல்லை. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இந்த நிகழ்வு மேற்கிலிருந்து குளிர்விக்கும் காற்றுன்னு ஒன்று படம் போட்டுக்க பார்த்தீங்களா, அந்த காற்று அரபிக்கடலில் இருந்து வருது. அந்த காற்று அதில் இருக்கக்கூடிய நீராவி இருக்கக்கூடிய கொஞ்சம் நீராவியும் மொத்தமாக அது நீராவி நிறைய சுமந்து வரல, கொஞ்சம் நீராவி சுமந்து வருது அது. ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏறக்கூடிய காற்று நீராவி காற்று. ஆனால் இது அரபிக்கடலுக்கு தெற்கு புறமாக வருது. அரபிக்கடல் நிகழ்வுக்கு தெற்கு புறமாக வரக்கூடிய காற்று இது. இமயமலையிலிருந்து வரக்கூடிய அப்படியே சுடன்று லாங் பெண்ட் போட்டு வரக்கூடிய காற்று. இதில் கொஞ்சம் நீராவியும் இருக்கும், குளிரும் குளிர்ச்சியும் இருக்கும். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நீராவியை குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுக்கும் இடம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், கேரளா மற்றும் வயநாடு, குடகு உள்ளிட்ட பகுதிகள், நீலகிரி, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள், குற்றால நீர்வீழ்ச்சி பகுதிக்கு நீர்வரத்தை கொடுக்கும். இதெல்லாம் செய்யும். பாலக்காட்டு கணவாயில் சாரல் வரும், மேற்கு திசையிலிருந்து காற்று வரும். இப்போ இதில் என்னன்னா நிறைய பேருக்கு குழப்பம், இன்னும் தென்மேற்கு பருவமழை நிக்கல, மேற்கு இருந்து காத்தடிக்குது அப்படின்னு ஒரு குழப்பம் கிடையாது. நிகழ்வு எங்க இருக்கோ அங்கிருந்து சுற்றுவட்டத்துல எல்லாம் எங்க இடுக்கு இருக்கோ, மலையில கேப் இருக்கோ, அங்கெல்லாம் காத்து பூந்து வருவதுதான் வழக்கம். ஆகவே வடகிழக்கு பருவமழை தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த நிகழ்வு போய் செயலிழந்ததும் அடுத்த மழைப்பொழிவு நிகழ்வு மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும். திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட பகுதிகள் எல்லாம், தாராபுரம், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் எல்லாம் மழை இல்லையே, இதுவும் போயிட்டு அடுத்தது தான் போகும். என்னமோ 15-20 நாளைக்கு மழை இல்லைன்னு சொல்றாங்க. பல்வேறு தகவல் எல்லாம் கேட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, நிம்மதியா இருங்க. தயவுசெய்து கொஞ்சம் நிம்மதியா இருங்க. மழைப்பொழிவு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதி உருவாகும். அது வரைக்கும் இருங்க, பொறுமையா இருங்க. அறிவிப்பு வரும் 5ஆம் தேதி உருவாகும் வரை பொறுமையா இருங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி கிடைக்க போகிறது. டெல்டா மாவட்ட மக்கள்லாம் நல்ல ஒரு அறுவடையை செய்யலாம், உலர்த்தலாம், விற்பனை செய்யலாம். பூச்சி விரட்டில இன்னைக்கு அடிக்க முயற்சி பண்ணாதீங்க. ஒருத்தர் இன்னைக்கு காலை கேட்குறாங்க, பூச்சி விரட்டு அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது கடல்ல, ஒரே மேகமூட்டமா இருக்கு, எங்க வேணாலும் தூறல் விடலாம். அதுக்கப்புறம் இடைவெளியில தான் சொல்றோம், ஒரு நாள் பொறுத்து கூட அடிக்கலாம். ஆகவே பூச்சி விரட்டியெல்லாம் இன்னைக்கு அடிக்காதீங்க, இன்றைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அப்புறம் தான் ஒரு வார காலத்திற்கு 27ஆம் தேதி, இன்றைக்கு 28 மழை கொடுத்தாலும் காலையில் 28 பிற்பகல் இருந்து உங்களுக்கு இடைவெளி தான், மேகமெல்லாம் விலகி போய்விடும். 28, 29, 30, 31, 1, 2, 3ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி தான். அதில் நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கலாம், எல்லா பணியுமே செய்து கொள்ளலாம். அதற்கான எல்லா பணியுமே டோட்டல் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பணியிலிருந்து எல்லாமே, கால்வாய் பணிகள், பூச்சி விரட்டு அடித்தல், அப்புறம் அறுவடை, நாற்று விடுதல், நடவு பணி, எல்லா பணியும் நீங்க செய்யலாம். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு 4ஆம் தேதி 5ஆம் தேதி என்பது நினைவில் கொண்டு, காற்று சுழற்சியாவது 4ஆம் தேதி உருவாயினும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலாவது முதல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், கிழக்கு காற்று போய் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் உருவாயிடும். அதிலிருந்து மழைப்பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வு பொங்கல் வரை இருக்கு. இப்படிப்பட்ட மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள் ஆந்திர பிரதேசம் என்ன பிரச்சனை ஏற்படுத்த போகிறது என்று. நிகழ்வெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் இருக்கிறது. இதுல கூட நீராவி குளிர்விக்கும் காற்று சரியா கிடைக்காதனால இதுவே குறைஞ்ச மழை தான் நான் சொல்லுவேன்.
அரபிக்கடல் சிஸ்டம் இல்லைன்னா முழுமையான நீராவி காற்று கிடைக்கும். குளிர்விக்கும் காற்று போதுமான அளவு கிடைக்காத காரணத்தினால தான் இதுவே ஒரு குறைவான மழைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ பெய்யக்கூடிய மழையும் பாருங்கள் ஆந்திர பிரதேசத்தில் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து உணர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து வானிலை அறிக்கை கூட இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு ஊடகங்களில் நாம் செய்தி வழங்கினாலும் அதில் தம்ப்நெயில் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக பலமாக போடுவாங்க. எப்பொழுதுமே நான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம் அதை சொல்லவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆகவே அந்த தம்ப்நெயில்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அதில் இருக்கக்கூடிய தம்ப்நெயில்லாம் பார்த்து பயப்படாதீங்க. வானிலை அறிக்கையை உள்ளே போய் கேளுங்க, தயவுசெய்து உள்ளே போய் கேளுங்க. அதில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. உள்ளே போய் கேளுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவே இறுதி அறிக்கைன்னு போயிடாதீங்க, தெரியுங்களா? நாளை காலை வரைமாவது இணைந்திருங்க. அடுத்த மழைப்பொழிவு எப்பொழுது என்பதையும் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து கேட்டு பயன்பெறுங்க. உங்களுடைய லாபம், உங்களுடைய பயிர். இதனால உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் இதை ஒதுக்கி கொள்ளுங்க. வெயில் அடிக்குதுன்னு போயிருவீங்க, எனக்கு போயிட்டு மறுபடியும் 5ஆம் தேதி தூரல் விழுந்தோன்னா வருவீங்க. அதோட உங்களுடைய குணம் என்ன எனக்கு தெரியும். ஒரு 5 நிமிடம் ஒதுக்குங்க. 24 மணி நேரம் எதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறீங்க, இதுக்கு ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி அப்டேட் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.